மீண்டும் சர்ச்சையில் சிக்கிய டிடிஎஃப் வாசன். இப்படி நம்ம கொஞ்ச நாள் ஒரு நியூஸை கேள்விப்படலாம். ஏன்னா டிடிஎஃப் வாசனோட ஒரு சப்ஸ்கிரைபர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். நான் டிடிஎஃப் வாசனோட சப்ஸ்கிரைபர், இவரை நம்பி நான் அவரோட பிக்ஸாப்பில் ஒரு ஜிபிஎஸ் வாங்கினேன். ஆனால் அந்த ஜிபிஎஸை வச்சும் என்னோட பைக் தொலைஞ்சு போன பைக்கை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை கேள்விப்படலாம்னு நான் நினைக்கிறேன். இது டிடிஎஃப் பிக்ஸாப் அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதில் மேக்ஸிமம் அதிகமாக சேல் ஆகிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிபிஎஸ். அதுதான் ரொம்ப வைரலாக நம்ம சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஓகே, இந்த ஜிபிஎஸ் டிடிஎஃபோட பிராண்டு, இதை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரே மேனுஃபேக்சர் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காரா, இல்லை வெளியில் வாங்கிட்டு இவரோட நேம் அப்படி எழுதிட்டு விற்கிறாரா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் இந்த எல்இடி டிவி இந்த மாதிரி, அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரிலாம் நிறையா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாகவே அந்தந்த பிராண்டுக்குரியதா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டு ஜெப்ரானிக்ஸ், டிசிஎல் இந்த மாதிரி நிறையா பிராண்டட்ஸ் இருக்காங்க. இவங்க ஃபுல்லாகவே ஒரு இடத்துல, அதாவது எல்இடி டிவியோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ தயாரிக்கிற, அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே தயாரிக்கிற ஒரு இடத்துல இருந்து வாங்குவாங்க. வாங்கிட்டு இவங்களே கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி என்னோட நேமை போட்டு எனக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ டிசிஎல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிராண்டடாக இருக்கும். அந்த எல்லா பிராண்டடோட டிவியுமே ஒரே டிவி தான், ஆனால் நேம் மட்டும் சேஞ்சாக இருக்கும். அட் த சேம் டைம் சேம் கான்செப்ட் தான் இவரோட ஜிபிஎஸும். இவரே மேனுஃபேக்சர் பண்ணது கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு இவர் விற்கிற இந்த ஜிபிஎஸ் கிட்டத்தட்ட 7000 அதில் டிஸ்கவுண்ட் போக 3000 விற்கிறாரு. இந்த 3000க்கு அது ஒர்த்து இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதே ஜிபிஎஸ் இதே குவாலிட்டியில் இதே அதாவது இதே ஃபியூச்சர்ஸ் உள்ள இதே ஜிபிஎஸ் வெளியில் 1500க்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஆப்பிள் எடுத்துக்குவோம். ஆப்பிள் ஃபாரின்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால 1 lakh, ஆனால் அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கே 50,000 கிட்ட தான் ஆகும். இருந்தாலும் ஒரு 50% எக்ஸ்ட்ரா, ஒரு 50% அவங்க லாபம் பார்க்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 1 lakh இந்த மாதிரி வச்சு சேல் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இப்போது சென்னையில் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதே ஒரு ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு அவங்களோட பிராண்ட், அவங்களோட லோகோ, அந்த ஆப்பிள் அப்படின்ற ஒரு நேம் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க எப்படி எவ்வளோ விலை வச்சாலும் நம்ம வாங்குகிறோம். அதே மாதிரி தான் இப்போ டிடிஎஃப், நீங்கள் டிடிஎஃபோட ஃபேனாக இருக்கீங்க, இல்லை நான் டிடிஎஃபோட சப்ஸ்கிரைபர், நான் எனக்கு டிடிஎஃப் பிராண்டில் தான் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வாங்கணும்னா அந்த ஜிபிஎஸ்ஸை நீங்கள் 3000 வாங்கலாம். இல்லை எனக்கு என்னோட பைக்கை பாதுகாக்கிறதுக்காக வேணும் அப்படின்றதுக்காக உங்களோட தாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது அவ்வளோ ஒர்த்து இல்லை. நீங்கள் அதே ஜிபிஎஸ் அதே ஃபீச்சர்ஸ் உள்ளது நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். ரேட்டு கம்மியாக உங்களுக்கு 1500 கிட்ட மிச்சமாகும். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரே மேனுஃபேக்சர் பண்ணது கிடையாது. அட் த சேம் டைம் அவங்க நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நாங்களே அதை மேக் பண்ணிவிட்டு அது அவங்களுக்கு தொலைஞ்சு போனாலும் அதுக்கு நீங்கள் மந்த்லி வருஷம் ரீசார்ஜ் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாரு. அந்த அப்ளிகேஷனும் அவர் க்ரியேட் பண்ணது கிடையாது. எல்லாமே இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு இவங்க இவங்களோட பேரை போட்டு விற்றுக்கிறாங்க. ஸோ நீங்கள் டிடிஎஃபோட ஃபேனாக இருந்தால் மட்டும், இல்லை எனக்கு டிடிஎஃபோட பிராண்டில் தான் வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ இல்லை எனக்கு எதாக இருந்தாலும் ஓகேனா நீங்கள் வெளியவே 2500க்கு இந்த ஜிபிஎஸ் அவைலபிள் இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ இவர் ஏன் திரும்ப திரும்ப இதே சொல்லாது, இது டிடிஎஃப் பிராண்டு அப்படின்னா, ஆனால் மோஸ்ட்லி எல்லா பிராண்டுமே ஃபஸ்ட்டு வேறு இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதே கான்செப்டை தான் இவர் பண்ணுறாரு. ஆனால் ஏன் இவர் ஸ்டார்டிங்லேயே என்னோட பிராண்டுன்னு சொல்லிட்டு விற்கிறாருன்னு எனக்கு புரியலை. மேபி பேசாமல் நம்மளே ஒரு ஜிபிஎஸ் அவர்கிட்டே போய் வாங்கிட்டு நம்ம அந்த ஜிபிஎஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பைக்குக்கும் இப்போ ஜிபிஎஸ் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம ஊர்லேயே நிறையா பைக் திருட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ நானே பேசாமல் டிடிஎஃபோட பிக்ஸாப்பில் போய் ஒரு ஜிபிஎஸ் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் அப்படி வாங்கினேன்னா அந்த இதில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். பாய்.